சிங்கப்பூர் 10 வெள்ளி நோட்டு கிழிச்சாலும் கிழியாது, தண்ணியில் போட்டாலும் நினையாது. அதுக்காக இதுக்கு விளம்பரம் பண்ண வரலனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக உங்களுக்கு வந்திருக்கேன். இதுவரை யாரும் சொல்லாதது, இதுவரை யாரும் கேட்காத ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நான் சொல்ல போற விஷயம் கம்பி கட்டுற கதை இல்லை. நம்மளுடைய தமிழர்கள் நிறைய பேர் போய் சிங்கப்பூர்ல கம்பி கட்டுன கதையை சொல்ல போறேன். சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாக்கணும். சிங்கப்பூர்ல இன்னும் நம்ம தமிழர்களுக்கு 20 வெள்ளி தான் ஒரு நாளைக்கு சம்பளம், பேசிக்னு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் குடும்பத்தை ஓட்டணும், அவங்க ரூம் வாடகை கட்டிக்கணும், அவங்க சாப்பிட்டுக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அது தெரியாம வீட்டில் உள்ளவங்களும் நம்மளோட நண்பர்களும் எனக்கு வரும்போது அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுறோம். நானும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல வேலை பார்த்துருக்கேன். அப்ப எனக்கு 18 வெள்ளி தான் சம்பளம். நம்ம நாட்டுல இருந்து சிங்கப்பூர் போறவங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜாலியா இருக்கலாம், ஏசியில தான் வேலை அப்படின்னு. முதல்ல சிங்கப்பூர்ல சில பல வேலைகள் ரொம்ப கஷ்டம். ஒண்ணு, ரோட்டு ஓரத்தில் ஒயர் இழுக்கிறது. இன்னொன்று, வெயிலில் இருந்து கம்பி கட்டுறது. இன்னொன்று, ஸ்கப்போர்டின்னு சொல்லுவாங்க, சாரம் கட்டுறது. அது மேலே இருந்து வேலை பார்க்கறது, கிளாஸ் துடைக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில வேலைகள் இல்லை, இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, கஷ்டமான வேலை. இந்த வேலையெல்லாம் பார்க்கறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 வெள்ளிக்காக தான். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு போய் கியூல நிற்கணும். குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப லோரி, அதுக்கு கியூல நிற்கணும். அடுத்தது வேலைக்கு போய் கார்டு அடிக்கிறதுக்கு போய் கியூல நிற்கணும். அடுத்தது டூல்ஸ் பாக்ஸ் மீட்டிங் போடுவாங்க, அதுக்கு போய் கியூல நிற்கணும். எல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப ஓவர் டைம் பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு வேலை முடியும். 10 மணி வேலை, சில பேருக்கு 12 மணி வேலை கூட நடக்கும். அதையும் முடிச்சுட்டு திரும்ப பஸ்ஸுக்கு கியூல நின்றுட்டு திரும்ப பஸ்ஸில் போய் நின்னா திரும்ப போய் நைட்டு குளிக்கணும், அதுக்கும் கியூல நின்றுட்டு அடுத்து சமைக்க போகணும், சமையலுக்கு கியூல நிற்கணும். மொத்தத்தில் எல்லாம் நின்றுட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 மணி ஆகிடும். 2 மணி நேரம் தான் தூக்கம். அடுத்த 4 மணிக்கு ஏஞ்சி ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கும். கேட்ரிங் சாப்பாடு சில பேர் சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கேட்ரிங் சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தூக்கி அடித்தா அவர் பேர் மண்டையே உடஞ்சி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவ்வளோ பேருக்கு சமைக்கணும். முதல் நாள் நைட்டே சமைச்சு கொடுக்கணும், எல்லாமே பேக்கிங் பண்ணி வந்துடும். அந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கும் போது 1000 குறைகள் சொல்லியிருப்பாங்க, உப்பு இல்லை, காரம் இல்லைன்னு. ஆனால் அதை தாண்டி அங்கே போய் கஷ்டப்படுறத நம்ம வீட்டில் போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்காகன்னா இந்த சிங்கப்பூர் டாலருக்காக தான். அதுக்காக நான் வெளிநாட்டுக்கே போவேனான்னு சொல்லலை. கஷ்டப்படுறது, உழைக்கிறது எல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கடன் அடைக்கணும், ஒரு வீடை கட்டணும், அக்கா தங்கச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு பணம் அனுப்பணுங்கிறதுக்காகவே தன்னுடைய சாப்பாட்டு செலவுக்குள்ள காசை கூட வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க சாப்பிடாம. அது மாதிரிலாம் இருக்க வேண்டாம். சம்பாதிக்கும் காசை நல்ல வழியில் செலவு செய்து உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது சாத்தனூர் சரண்ராஜ், நம்ம ஊர் செய்திகளிலிருந்து. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ, எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த?